இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நிறைய யூடியூப்பில் அவங்கவுங்க லோகோ வந்து அவங்கவுங்க கேரக்டர் ஒரு மாதிரி கார்ட்டூன் லோகோ வச்சுருப்பாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். அதை எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் மொபைலில் தான், வேறு எந்த ஆப்பும் இல்லை. நம்ம மொபைலே இருக்க பிக்சட் ஆப் தான் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மாதிரி நம்ம சேனலுக்கு என்ன பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிக்சார்ட்னு ஆப் அந்த ஆப் டவுன் பண்ணிட்டு ஸோ கார்ட்டூன் கேரக்டர் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா நிறைய கேரக்டர் வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர் வேணுமோ, நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு எந்த மாதிரி சேனலோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டென்ட் தேடி இமேஜ் தேடி எடுத்துங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வைங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து நான் பிக்சார்ட் ஆப்பில் ஓப்பன் பண்ணிட்டு அந்த இமேஜோட தலையை மட்டும் நாளைக்கு எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுவீங்க. இதிலே ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கொடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த தலையை மட்டும் கரெக்டாக ப்ரெஷ் வச்சு நல்லா ஆடாக வச்சு அந்த தலையை மட்டும் கரெக்டாக எரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இமேஜை ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா டூன் ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் போய்ட்டு உங்கள் இமேஜுக்கு கொடுத்தீங்கன்னா அது கார்ட்டூனாக மாற்றி கொடுக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஏஐ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இமேஜை மாற்றி பிஎன்ஜி வச்சுருந்தேன். ஸோ அந்த எண்டை மட்டும் கரெக்டாக எடுத்து அந்த இமேஜில் வச்சு செட் பண்ணிட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது என் நேம் போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஸோ நேமை டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபாண்ட் தேடினேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஃபாண்டாக வச்சுருந்தேன். அதில் ஒரு எனக்கு தேவைப்படும் போது நல்ல ஃபாண்டாக வச்சுக்கிட்டேன். ஸோ வச்சுட்டு ஒயிட் கலராக இருக்குது, ஒயிட் கலர் தான் தெரியுது. சரி நான் ரெட்டு வச்சுக்கலாம், ரெட்டு கொஞ்சம் டார்க்காக தெரியும் சொல்லிட்டு ரெட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கலர் மட்டும் தான் வச்சேன். நான் நேமுக்கு ஸ்டோக் கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து ஸ்டோக் கொடுத்துங்க. ஏன்னா நம்ம இந்த இமேஜ் வந்து பிஎன்ஜி தான் இது பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டோக் கொடுத்தீங்கன்னா எந்த பேக்ரவுண்ட் வச்சாலும் கரெக்டாக தெரியும். ஸோ ஒயிட் கலர் ஸ்டோக் கொடுத்துங்க. நான் வந்து ஸ்டோக் கொடுக்கல, மறந்துட்டேன். ஸோ கலர் மட்டும் நான் ரெட் கலர் கொடுத்துட்டு அந்த லேயரை வந்து கடைசியில் கொண்டு போயிட்டேன். ஸோ கொண்டு போய் நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை நம்ம வந்து இதை ட்ரான்ஸ்பரண்டாக மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எம்டியாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து ஒயிட் கலர் சர்க்கிள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கிளை வச்சு ஸோ அந்த சர்க்கிளை கடைசி லேயரில் கொண்டு போய்க்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு மேலே இமேஜ் ஒரு சர்க்கிள் கடைசியில் கீழே போகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நேமுக்கும் ஸ்டாக் கொடுத்தோன்னா கரெக்டாக ஈக்குவலாக இருந்திருக்கும். நான் நேமுக்கு வந்து ஸ்டாக் கொடுக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ அந்த இமேஜை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.